கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் மரியா என்ற ஒரு நல்ல பெண் இருந்தாள். ஒரு நாள் கபிரியேல் என்னும் தூதர் அவளிடம் வந்தார். அவர், நீ கடவுளின் மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு என்று கூறினார். மரியா முதலில் பயந்தாலும் கடவுளின் விருப்பத்திற்கு ஒப்புக்கொண்டாள். அந்தச் சமயத்தில் அரசன் அகஸ்து சீசர் தனது நாட்டில் உள்ள அனைவரும் அவரவர் சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு தாவீதின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கர்ப்பமாக இருந்த மரியாவை அழைத்துக் கொண்டு நசரேத்திலிருந்து பெத்லகேம் என்னும் ஊருக்கு பயணமானார். பயணம் மிகவும் கடினமானது. பெத்லகேமை அடைந்தபோது நகரில் ஒரே கூட்டம். எல்லோரும் பதிவு செய்ய வந்திருந்தனர். அவர்கள் தங்குவதற்கு விடுதி எங்கும் இடம் கிடைக்கவில்லை. எல்லா அறைகளும் நிரம்பிவிட்டன என்று விடுதி உரிமையாளர் வருத்தத்துடன் கூறினார். கடைசியில் ஒரு குகை போன்ற மாட்டுத் தொழுவத்தில் மட்டும் தங்க இடம் கிடைத்தது. அந்த மாட்டுத் தொழுவத்தில்தான் ஒரு இரவு மரியாவுக்கு குழந்தை பிறந்தது. அவர்தான் உலகை காக்க வந்த இயேசு கிறிஸ்து. குழந்தையை துணிகளால் சுற்றி மாடுகள் வைக்கும் புல் தொட்டி ஒன்றில் மென்மையாக படுக்க வைத்தாள். அப்போது அந்த இடமே ஒரு தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது. பெத்லகேம் நகருக்கு வெளியே வயல்வெளியில் சில மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று ஒரு தேவதூதன் தோன்றி, பயப்படாதீர்கள், உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். தாவீதின் ஊரில் இரட்சகர் பிறந்துள்ளார். தொட்டியில் கிடக்கும் குழந்தையை போய் பாருங்கள் என்று கூறினார். தூதர் மறைந்ததும் மேய்ப்பர்கள் உடனே பெத்லகேமுக்கு புறப்பட்டுச் சென்றனர். அங்கே அவர்கள் மாட்டுத் தொழுவத்தில் தூதர் சொன்னது போலவே மரியாவையும் யோசேப்பையும் தொட்டியில் படுத்திருந்த குழந்தை இயேசுவையும் கண்டார்கள். அவர்கள் கடவுளை புகழ்ந்து பாடினார்கள். ரொம்ப தூரத்திலிருந்த ஞானிகள் சிலர் ஒரு புதிய பிரகாசமான நட்சத்திரத்தை பார்த்தார்கள். ஒரு புதிய ராஜா பிறந்துள்ளார் என்பதை அது காட்டியது. அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் குழந்தை இயேசுவை பார்க்க கிளம்பினார்கள். அந்த நட்சத்திரம் சரியாக இயேசு இருந்த வீட்டிற்கு மேலே வந்து நின்றது. ஞானிகள் உள்ளே சென்று இயேசுவை தொழுது வணங்கி தங்களுடன் கொண்டு வந்திருந்த விலையுயர்ந்த பரிசுகளான தங்கம், தூபம் மற்றும் வெள்ளை போளம் ஆகியவற்றை காணிக்கையாக கொடுத்தனர். இயேசுவின் அன்பு எப்போதும் உங்களுடன். அடுத்த கதையுடன் விரைவில் வருகிறோம்.